Hello children, welcome to Vagai Sodava. Today we are going to see about 6th standard English second term first prose. The name of the prose is Sports Stars. Yes, this is very interesting prose. This lesson is related to games. It speaks about sports personality. Come, let us start the lesson. In this lesson, we have 3 sections. Each section we are going to see each sports personalities. Come, let us start section 1. Listen to the teacher read a diary account of a school boy and answer the question. ஸோ டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டோட டைரியை எடுத்து படிக்கிறாங்க. அதை நம்ம நல்லா லிசன் பண்ணி அதுக்கப்புறம் அதிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் டைரியில் என்ன எழுதியிருக்கான் அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஈச் டே இஸ் அ நியூ பிகினிங். இட் ஹேஸ் ஸோ மச் டு அன்ஃபோல்ட் அண்ட் ஐ ஹேட் த பெஸ்ட் டே அட் ஸ்கூல் டுடே. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் எடுத்தோன்னே என்ன எழுதியிருக்கான், ஈச் டே இஸ் அ நியூ பிகினிங். ஒவ்வொரு நாளுமே ஒரு புது தொடக்கம்தான். ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐ ஹேட் த பெஸ்ட் டே அட் ஸ்கூல் டுடே. என்னோடய வாழ்நாளில் பெஸ்ட் டேவாக இருந்தது இன்றைக்கி. ஸ்கூலில் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னு பார்ப்போம். கிரிக்கெட் இஸ் சம்திங் தட் ஐ லவ். டுடே மை டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி வுட் பி லேர்னிங் அபவுட் அ கிரிக்கெட்டர். எனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி எங்கள் டீச்சர் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு கிரிக்கெட்டரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஐ தாட் ஆஃப் சச்சின், விராட் கோலி அண்ட் மெனி அதர் மேல் பிளேயர்ஸ் இன் த இந்தியன் கிரிக்கெட் டீம். பட் ஷி இன்ட்ரடியூஸ்ட் மித்தாலி துரைராஜ். எங்கள் டீச்சர் ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டரை பற்றி படிக்க போகிறோன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் நினச்சேன் ஒருவேளை சச்சினை பற்றியோ இல்லை கோலியை பற்றியோ இல்லை தோனியை பற்றியோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் மிஸ்ஸு சொன்னது மித்தாலி துரைராஜ். அவங்க யாருன்னு பார்க்கலாம். மித்தாலி துரைராஜ் அண்ட் இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் த கேப்டன் ஆஃப் த இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் டீம் இன் டெஸ்ட் அண்ட் ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ். ஸோ நமக்கு தெரியும் கிரிக்கெட்டில் டெஸ்ட் மேட்ச் இருக்குது, ஒன் டே மேட்ச் இருக்குது, 2020 மேட்ச் இருக்குது. ஸோ இதில் டெஸ்ட்லேயும் ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ்லேயும் விமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாக இருக்கக்கூடியவங்க தான் யார், மித்தாலி துரைராஜ். அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னு சொன்னாங்க. ஐ நெவர் தாட் எ உமன் குட் பிளே கிரிக்கெட் ஸோ வெல். இட் வாஸ் ஒய் ஐ ஹாவ் நெவர் லெட் மை லிட்டில் சிஸ்டர் பிளே கிரிக்கெட் வித் மீ. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு விமன் கிரிக்கெட் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோடய லிட்டில் சிஸ்டர், என்னோடய குட்டி தங்கச்சி இருக்கா, அவள் என்கிட்ட கிரிக்கெட் விளையாட வரும்போது நான் அவளை விளையாட வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஐ வுட் டெல் ஹர் இட் இஸ் நாட் ஃபார் யூ, யூ ஹேட் பெட்டர் ப்ளே வித் கேர்ள்ஸ். என்கிட்ட விளையாட வரும்போது நான் சொல்லுவேன், இதெல்லாம் நீ விளையாடக்கூடாது, இது ஒன்லி மேல் மட்டும்தான் விளையாடக்கூடிய கேம், கேர்ள்ஸ் விளையாடக்கூடிய விளையாட்டை நீ விளையாடுன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவேன். ஹவெவர் ஐ வாஸ் டேக்கன் பை சர்ப்ரைஸ் when I learned that Mithali started to play the game at the age of 10. ஆனால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. மித்தாலி துரைராஜ் அவங்களோட 10வது வயசுலேருந்தே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அண்ட் தட் ஷி வாஸ் செலக்டட் ஃபார் த இந்தியன் டீம் அட் த ஏஜ் ஆஃப் 17. அவங்க கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணது அவங்களோட ஏஜ் 10ல். ஆனால் இந்தியன் டீமில் அவங்க செலக்ட் ஆனது ஏஜ் 17ல். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. மித்தாலி லீவ்ஸ் இன் ஹைதராபாத். I was interested to learn that her mother tongue is Tamil. I felt very proud that she has been widely recognized and acknowledged. மித்தாலி துரைராஜ் ஹைதராபாத்தில் தான் இருக்காங்க. அவங்களோட மதர் டங்கு தமிழ்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. I felt very proud that she has been widely recognized and acknowledged. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எதனாலன்னா ஒரு ஃபீமேல் கிரிக்கெட்டர் இந்த இந்தியா ஃபுல்லாக ரெகக்னைஸ்டுனா அவங்களும் ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டர், ஒரு நல்ல கிரிக்கெட்டர்னு எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்டவங்க. அண்ட் அக்னாலேஜ்டுனா அக்செப்டட், எல்லாருமே அவங்கள ஒரு நல்ல கிரிக்கெட்டராக ஏற்றுக்கிட்டாங்க. ரெகக்னைஸ்டுனா ஒத்துக்கிறது, அங்கீகரிக்கப்படுறது. அக்னாலேஜ்டுனா அக்செப்டட், ஏற்றுக்கிறது. அவங்கள ஒரு பெஸ்ட் கிரிக்கெட்டராக
ரெகக்னைஸ்டும் பண்ணியிருக்காங்க, அக்னாலேஜும் பண்ணியிருக்காங்க. She was the highest run scorer in women's international cricket and the only woman cricketer to surpass the 6,000 run mark in ODIs. ODIஸ்னா ஒன் டே இன்டர்நேஷ்னல் கேம்ஸ். ஸோ ஒன் டே கேமில் மித்தாலி துரைராஜ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் விமன்ஸ் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே மித்தாலி துரைராஜ் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். எவ்வளோ எடுத்திருக்காங்க, 6,000 ரன் மார்க்கை அவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. மித்தாலி இஸ் த ஃபஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 7 consecutive 50s. கன்சிக்யூட்டிவ் மீன்ஸ் கண்டினியூஸாக அவங்க 7 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 50 ரன்ஸு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுவும் வேறு எந்த பிளேயரும் பண்ணதில்லை, இவங்க தான் ஃபஸ்ட்டு பிளேயர். இன்ஃபேக்ட் ஷீ இஸ் நிக் நேம்ட் டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் as she is presently the all-time leading run scorer for India in all formats including Test, ODI and 2020s. மித்தாலி துரைராஜுக்கு ஒரு நிக் நேமும் இருக்குது, என்னென்னா டெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட். ஸோ எப்படி நம்மளோட இந்தியன் கிரிக்கெட்டுக்கு டெண்டுல்கர் தான் காட் அப்படின்னு சொல்கிறாங்களோ, டெண்டுல்கர் தான் பெஸ்ட்டு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட்டில் டெண்டுல்கருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது யாருன்னா மித்தாலி துரைராஜ். அவங்கள என்ன சொல்கிறாங்க, இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரு டெண்டுல்கர் அப்படின்னு ஒரு நிக் நேமை கொடுக்குறாங்க. எதனாலன்னா இந்தியாவில் இந்தியன் கிரிக்கெட் டீமில் எல்லா ஃபார்மேட்டும், அதாவது டெஸ்ட், ஒன் டே இன்டர்நேஷ்னல், 2020 இது மூணுத்துலேயுமே அதிகமான ரன் அடித்தது மித்தாலி துரைராஜ் தான். ஐ வுட் லவ் டு கோட் வாட் மித்தாலி ஹேட் டு சே அபவுட் திஸ் காம்ப்ளிமெண்ட்னா புகழ்கிறது, ஏதோ ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி மித்தாலி என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க தான் டெண்டுல்கர் இந்தியன் விமன் கிரிக்கெட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி மித்தாலி என்ன சொல்லியிருக்காங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஷீ செட், ஆன் த ஒன் ஹேண்ட் பீயிங் கம்பேர்டு டு சச்சின் இஸ் அன் அப்சல்யூட் ப்ரிவிலேஜ். ப்ரிவிலேஜ்னா என்னது, ரொம்ப மரியாதையாக இருக்குது, ரொம்ப ஹானராக இருக்குது. நீங்கள் என்ன சச்சின் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மரியாதையாக நான் உணர்கிறேன். ஐ டு நாட் திங்க் ஐ ஹாவ் அச்சீவ்டு ஈவன் ஆஃப் வாட் ஹீ டிட் ஃபார் த கண்ட்ரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, சச்சின் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பண்ணதில் நான் பாதி கூட நான் எதுவுமே செய்யலை, அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை. ஆன் த அதர், பீயிங் எ விமன் கிரிக்கெட்டர், ஐ வாண்ட் பீப்புள் டு நோ மீ ஃபார் மை ஓன் ஐடென்டிட்டி. நான் சச்சின் செஞ்சதில் பாதி அளவுக்கு கூட நான் செய்யலை. ஆனால் இந்தியன் விமன் கிரிக்கெட்டில் நான் ஒரு கிரிக்கெட்டராக நிறைய சாதிச்சிருக்கேன். நான் சச்சின் மாதிரி இருக்கேன்றதை விட என்னோட ஓன் ஐடென்டிட்டி என்னன்னது, ஒரு அடையாளம். ஸோ என்னோட அடையாளம் மித்தாலி ராஜ், இவங்க இந்தியன் விமன் கிரிக்கெட்டரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ வுட் ரேதர் நாட் பி கம்பேர்டு டு ஏ மேல் கிரிக்கெட்டர். என்னை ஒரு மேல் கிரிக்கெட்டரோட கம்பேர் பண்ணுறதை விட என்னை இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட்டில் நான் ஒரு பெஸ்ட்டு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் அதுதான் தேவை அப்படின்னு மித்தாலி துரைராஜ் சொல்கிறாங்க. ஷீ இண்டீட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். இண்டீட்னா என்னது, ட்ரூலி, உண்மையாகவே மித்தாலி துரைராஜ் ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னது, நமக்கு ஒரு ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு வச்சுங்க, அவரோட ஆக்டிவிட்டீஸ் பிடிக்கும், அவர் ஒரு வேளை நல்லது செஞ்சார்னா அது நமக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அப்துல் கலாம் இருப்பார், அப்துல் கலாமை நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அவர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைட் பண்ணியிருக்காரு, நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு, நிறைய நாலேஜை கொடுத்துருக்காரு, நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார், நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கார். அந்த மாதிரி மித்தாலி துரைராஜும் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஷீ ஆக்சுவலி ஸ்டார்டட் பிளேயிங் கிரிக்கெட் வித் ஹர் பிரதர். அவங்க முதல்ல அவங்களோட பிரதர் கூட தான் கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வென் ஷி வாஸ் யங், ஷி யூஸ்டு டு கோ வித் ஹர் ஃபாதர் டு த கிரவுண்ட்ஸ் வேர் ஹீ ப்ராக்டிஸ்ட். ஸோ இவங்க சின்ன வயசாக இருக்கும் பொழுது முதல்ல அவங்க அப்பா கூட தான் கிரவுண்டுக்கு போயிருக்காங்க. She used to stand outside the ground and return the ball when it came her way. இவங்க முதல்ல சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருக்காங்க, என்னது,
அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பால் அவங்கள நோக்கி கிரவுண்டுக்கு வெளியில் வரும் பொழுது இவங்க அந்த பால் எடுத்து உள்ளார போடுவாங்க. இதை தான் அவங்க முதல்ல செஞ்சுருக்காங்க. Though it was a humble start, she managed to secure a name and a place for herself. இவங்க ஸ்டார்டிங்கில் அந்த பால் எடுத்து உள்ளே போட்டது சாதாரண விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி அந்த கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய கற்றுக்கிட்டு அவங்களோட பேரையும் அவங்களோட ஸ்டேட்டஸையும் உயர்த்தியிருக்காங்க. Many of us think cricket is for men. However, she broke the traditional barriers and proved that women are on par with men in every field. ஸோ நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்மள பல பேர் இதான் நினச்சிட்ருக்கோம், இந்த கிரிக்கெட் வந்து மென்னுக்கு மட்டும்தான், மேலுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எண்ணத்தெல்லாம் அந்த ட்ரெடிஷ்னல் பேரியர்ஸ்னால் தடைகள், அந்த ட்ரெடிஷ்னல் பேரியர்ஸ்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு ஒரு விமனாலையும் இந்த கிரிக்கெட் ஃபீல்டில் சாதிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் ரெகக்னேஷன் ஆஃப் ஹர் கான்ட்ரிபியூஷன் டு கிரிக்கெட் கான்ஃபர்ட் ஆன் ஹர் த பத்மஸ்ரீ அவார்ட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கு, இவங்களோட பார்ட்டிசிபேஷன், இவங்களோட கான்ட்ரிபியூஷன், கிரிக்கெட்டில் இவங்க இந்தியாவுக்கு நிறைய பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்களோட ஸ்கில்லை பாராட்டி இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு இந்தியா கொடுத்துருக்கு. அண்ட் ஐ ஃபர்காட் டு மென்ஷன் அபவுட் த ரீசன்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அவர் இந்தியன் விமன் கிரிக்கெட் டீம். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரீசண்டாக இந்தியன் விமன் கிரிக்கெட் டீமில் ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னா, மித்தாலி ராஜ் அண்ட் another women player ஸ்மிருதி மந்தானா hit stylish half centuries and India cruised to a comfortable 9-wicket victory over South Africa in the second Women's 2020 International on 23rd of February 2018. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து டைரியில் எழுதியிருக்கான் இல்லையா, ஃபைனலாக அவன் என்ன எழுதியிருக்கான், February 23rd 2018 செகண்ட் விமன்ஸ் 2020 இன்டர்நேஷ்னல் கேம் நடந்துகிட்ருக்கு. அதில் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாடுறாங்க. அதில் ஒரு முக்கியமான நேரத்தில் மித்தாலி ராஜும் ஸ்மிருதி மந்தானான்னு சொல்லிட்டு இன்னொரு கிரிக்கெட்டர் 2 பேரும் சேர்ந்து ஆஃப் செஞ்சுரிஸ் அடிக்கிறாங்க. அதில் 9 விக்கெட் விக்ட்ரியும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக கொடுக்குறாங்க. மித்தாலி ஆங்கர்ட் த இன்னிங்ஸ் டு பர்ஃபெக்ஷன் வித் அன் அன்பீட்டன் 76. ஸோ அந்த முக்கியமான மேட்ச்சில் மித்தாலி துரைராஜ் பர்ஃபெக்டாக அந்த இன்னிங்ஸை விளையாடி அன்பீட்டன், அவுட்டே ஆகாமல் 76 ரன்னு அடிச்சிருக்காங்க. Now that I am inspired by her and my attitude has changed, I certainly will be happy when my little sister follows her passion. Passion means desire, விருப்பம், அவங்களோட குறிக்கோள், எய்ம். இப்போ அந்த பையன் என்ன சொல்ல வரான், நான் வந்து இந்த மித்தாலி துரைராஜ் அந்த ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் என்னோட ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டாக மாறி போயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் என்னோட லிட்டில் என் கூட கிரிக்கெட் விளையாட வந்தாங்கன்னா நான் அவங்களோட குறிக்கோள் எதுவோ அதுபடி விட்டுடுவேன். உனக்கு இது தேவையில்லை அந்த மாதிரி சொல்லி அவங்கள நான் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். அவங்களோட எய்ம் என்னவோ, அவங்களுக்கு கிரிக்கெட் விளையாட பிடிச்சிருக்குன்னா அதை நான் இனிமேல் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கான். ஸோ இதை தான் டீச்சர் படிக்கிறாங்க. டூ யூ நோ விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இஸ் ஓல்டர் தேன் மென்ஸ். The Women's World Cup was first held in England in 1973, 2 years before the inaugural of Men's Cricket World Cup. Do you know என்ன சொல்ல வராங்கன்னா, விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பு மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பை விட ரொம்ப பழமையானது. எப்படி, மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இங்கிலாண்டில் 1973 தான் ஃபஸ்ட்டு தொடங்குச்சு. ஆனால் அதுக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே, அதாவது 1971 விமென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடந்துருச்சு. இப்போ க்ளோசரி பார்க்கலாம். ரெகக்னைஸ்ட், நோன், அக்னாலேஜ்ட், அக்செப்டட், ப்ரிவிலேஜ், ஹானர், consecutive, one after another, identity, who or what a person is or how a person is known, inspiration, here a person who looks up to, patient, desire. ஸோ இன்றைக்கி நம்ம செக்ஷன் 1 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் செக்ஷன் 2 பார்க்கலாம். இந்த லெசனுடைய செக்ஷன் 2 வீடியோ லிங்க்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக்ஷன் 2 அண்ட் 3 பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.